பிசிஆர் ரவுடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பிசிஆர் ரவுடிகள். அரசு ஊழியர்கள், காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் நிம்மதியா வேலை செய்ய முடியல. சேலத்துல காவல் நிலையம் பக்கத்துல ஒரு இடத்தை ஆக்குபை பண்றான். விடுதலை சிறுத்தை கட்சி போட வச்சு ஒரு இடத்தை ஆக்குபை பண்றான். பெருமானின் தளபதியாக வீட்டிருந்த வீரமாக தேவனுடைய வாரிசுகளான தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொன்ன தெய்வ திருமணர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை, ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அறுபாடுபட்ட கல்வி தந்தை அமரர் மூக்கையா தேவரை, ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குலநடுங்க வைத்த பூலித்தேவன் சின்னமருது பெரியமருது வேலுநாச்சியார் முத்துவடுகநாத தேவரையும், மதுரையிலே தமிழ் சங்கம் வைத்து தமிழ் கொண்டாட்டிய வள்ளல் பாண்டித்துரை தேவரையும், இளைஞனே உன் ரத்தத்தை கொடு, இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்ன வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும், விடுதலை வேங்கை வாளுக்கு வேலி அம்பலத்தையும், இவர்கள் அனைவரையும் இரு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி, ஆண்ட பரம்பரை அடங்காது வரலாறு மாறாது என்ற சொல்லிற்கேற்ப தர்மத்திற்கு எதிராக எதிர்ப்பவன் எவனாக இருந்தாலும் எதிர்ப்பவன் நாமாக இருப்போம் என்ற வீரமிக்க கொள்கை கொண்ட இயக்கமாம் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் சார்பாக முதல் கண் என் பணிவான வணக்கத்தை மரியாதையை தெரியப்படுத்திக் கொண்டு, நிலக்கோட்டை சீர் மரபினர் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரமலை கல்லர் கூட்டமைப்பின் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்கே தலைமையாற்றிருக்கக்கூடிய ராஜாங்கம் அவர்களே, இந்த கூட்டணியினுடைய கூட்டமைப்பினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, நிலக்கோட்டை வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே, உளவு பிரிவை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று தெய்வ திருமணர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவார், பிறந்த இனத்தை எவன் ஒருவன் மறைக்கிறானோ அவனே இன துரோகி. யாரும் தன் பிறந்த இனத்தை எவனெல்லாம் ஒழித்து வைக்கிறானோ அவன்தான் இந்த இனத்தினுடைய துரோகி என்று சொல்லுவார். சாதி பேசுபவனுடன் பழகாதே, சாதி பார்ப்பவனுடன் பழகவே பழகாதே என்று சொல்லுவார். என்ன வித்தியாசம் நீங்க பார்க்கணும். அவர் சொன்ன விஷயம் என்ன, யாரோடும் ஜாதிய வன்மத்தோடு பழகக்கூடாது, அனைத்து சமுதாயம் ஒன்று என்று நினைக்க வேண்டும். அப்படி இருக்கவர்கள் மத்தியில பழகுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் நீங்கள் நீண்ட நாளாக இந்த டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டு போராடி வருகிறோம். எதற்காக போராடி வருகிறோம் என்று சொன்னால், எங்கள் அடையாளத்தை அரசாங்கம் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக 1871 ஆண்டிலே இந்தியா முழுவதும் குற்ற பழங்குடி சட்டம், குற்ற பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தமிழகத்திலே 1911 ஆண்டிலே தமிழகத்திலே கொண்டு வந்தார்கள், கீழைக்குடி கிராமத்திலே. இந்த ரேகை சட்டத்தால், குற்ற பரம்பரை சட்டத்தால் கிட்டத்தட்ட 68 சமூகங்கள் பாதிக்கப்பட்டது. இந்த 68 சமூகங்கள் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் தீவிரவாதிகள் இவர்கள் என்று இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், இந்த மண்ணின் விடுதலைக்காக பாடுபட்ட இந்த 68 சமூகத்தையும் தீவிரவாதிகள் என்று சொல்லி நம்மளை ரேகை வைக்க சொன்னார்கள். ஐயா சற்று முன்பாக ஒரு
ஒரு செய்தியை படித்தேன், ஒரு பெரியவர் கொடுத்தார். இதை நான் பல்வேறு வேலைகளே பேசி வருகிறேன். 72 முறை பெருங்காவநல்லூர் கலவரத்தில் ரேகை வைக்க மறுத்து ஆங்கிலேயன் வருவான், வெள்ளைய சிப்பாய் வருவான், அவனை நம்ம பார்த்து ரேகை வைக்க மறுத்தால் சுடுவான் என்று தெரிந்து, அந்த துப்பாக்கி வெடிக்கும் என்று தெரிந்து வெறும் வேல்கம்பும் அருவாளை வைத்து எதிர்த்த ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட பிரபல கல்லருடைய கூட்டமைப்பு எங்களுடைய நிலக்கோட்டை தொகுதியுடைய கூட்டத்துக்கு வந்து வரவிருந்த அண்ணன் திருமாவளவன்ஜி அவர்களுக்கு பிரபல கல்லர் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய சந்தன மாலை அணிவித்து அங்கு தெரிவித்துக் கொள்வோம். பசுமன் தேவருக்கு பின்பு தேவையாக கருதப்படுகிற திருமாவளவன்ஜி அவர்களை நாங்கள் நன்றி கூறி விடைபெறுவோம். ஆங்கிலேயன் வருவான், அவன் நம்மை சுடுவான் என்று தெரிந்தும் என்று தெரிந்து ஆங்கிலேயரோடு போரிட்டார்கள். அன்றைக்கு பெருங்காவநல்லூரில் துப்பாக்கிகள் லோடு செய்யப்பட்டது 72 முறை. அந்த தோட்டாக்கள் லோடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பிரிட்டிஷ் ஆவணத்தில் இருக்கு. ஆனால் இறந்தவர்களின் எண்ணிக்கை என்ன என்று சொன்னால் 16+1. இவர்கள் எங்கே புதைத்தார்கள், எங்கே இவர்களுடைய இறப்பு சான்றிதழ் என்பது பல ஆண்டுகளாக நாங்கள் கேட்டு வருகிறோம். ஆனால் இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களுடைய அடிச்சுவடு அடிவரடி கூட இல்லாமல் ஆக்கியது அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஆதரவாக இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நீதி கட்சி. இவர்களெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேச விரோத கும்பல்கள் இந்த தேசத்திற்காக பாடுபட்டவர்களை மறைக்கின்ற வேலையை செய்தார்கள். இந்த சட்டத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் 68 சமூகம் இருந்தாலும் கூட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பிரமலை கல்லர் சமூகம். இந்த பிரமலை கல்லர் சமூகத்திற்கு ஒரு வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இருக்கிறது. 8 நாள் 24 உபகிராமத்தில் இன்றைக்கு மாறுதட்டி கொள்கிறது திராவிட கூட்டம். நாங்கள் மறுமணத்தை ஆதரித்தோம், நாங்கள் விதவை திருமணத்தை ஆதரிக்கிறோம், நாங்கள் பல்வேறு புரட்சிகளை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி மாறுதட்டுகிற திராவிட கூட்டம் அன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து எங்களுடைய வாழ்வியல் முறையிலே போருக்கு செல்லக்கூடிய போர்க்கூட்டம் ஆறினை கவர்தல் என்று சொல்வார்கள். ஒரு மன்னன் படையெடுத்து செல்வதற்கு முன்பாக, ஒரு நாட்டை வீழ்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக முன்பாக போர் வீரனாக மரவன் நிற்பான் குதிரையிலே, அரண்மனையை காப்பதற்கு அகமுடியார் நிற்பார் அரண்மனையிலே. ஆனால் ஒரு நாடு வீழ வேண்டும், போர் தொடுப்பதை நடக்க வேண்டும். ஆறு வச்சிருப்பான், மங்களா வச்சிருப்பான், நீதி நேர்மையா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுற மாதிரி. கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் மாற்றா மன்னர்கள் எல்லாம் இந்த நாட்டின் பல நாடுகள் மீது போர் தொடுக்கின்ற வரும்போது அந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துவதுதான் இந்த பிரமலை கல்லருடைய வேலை. அங்கே சென்று பல்வேறு அன்றைக்கு வந்து செல்வமாக கருது 6 மாடு குதிரைகள் இதை கவர்ந்து வருவார்கள். இது போர் யுக்தி. இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? இயற்கையிலே மரணமடைந்தாலும் கூட, இயற்கையிலே மரணமடைந்தாலும் கொண்ட வாழ் கொண்டு நெஞ்சை பிளந்து புதைக்கக்கூடிய ஒரு கூட்டம்.
இன்றைக்கு அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த குல்லப்பநாயக்கருடைய ஜமீன்தாருடைய அரவணையை இன்றைக்கு போய் பாருங்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஆற்காட்டு நவாப் ஆங்கில படையோடு சேர்ந்து கொண்டு குல்லப்பநாயக்கரை வழிகொடுக்க மறுத்ததனால் முற்றுகை வந்த பொழுது அன்றைக்கு ஆணையூர் நாட்டு கள்ளர்கள் இந்த குல்லப்பநாயக்கனுடைய அரவணையை காப்பாற்றி அவருக்கு பாதுகாப்பு தந்த கூட்டம். இன்றைக்கு வரைக்கும் எந்த சமுதாயத்தோடும் பகை பாராட்டாத ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது பிரமணைக்கல்லர் சமூக கூட்டம் மட்டும்தான். இந்த முக்கோத்தூர் கூட்டம் யாருக்கும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த கூட்டம் அல்ல. பண்பாடை காப்பாற்றக்கூடிய கூட்டமாக நாட்டை செய் அல்லது சத்துமடி அடி வாங்கி பெறுவதல்ல சுதந்திரம், அடித்து பெறுவதே சுதந்திரம் என்று சொன்ன எங்களுடைய வங்கத்து சிங்கம் நேதாஜியுடைய தொண்டர்கள் நாங்கள். உண்ணாநிலை போராட்டம் எடுப்பது எங்களுடைய நோக்கமும் அல்ல, எங்கள் பழக்கமும் அல்ல. ஆனால் பேய்கள் அரசாண்டால் பிணந்தென்னும் சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் என்றைக்கு தலை தூக்கியதோ இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டவர் அனைவரும் மூன்றாம் தர மக்களாக இந்த நாட்டிலே நடத்தப்படுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை, அந்த அரசமைப்பில் இருந்த அமைச்சர்களை, அண்ணன் செல்லூர் ராஜாக இருக்கட்டும், அண்ணன் ஆர்.பி. உதயகுமாராக இருக்கட்டும், அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனாக இருக்கட்டும், இவர்களை உரிமையோடு அன்பு பண்ணுங்க. இவரெல்லாம் வீட்டில் போய் சண்டை போடுவார். சோமணி அம்மா வரல இன்னைக்கு. இவங்கெல்லாம் உரிமையா போய் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அந்த டிஎன்டி என்ற சான்றிதழை கொண்டு வந்தார்கள். 79க்கு அப்புறம் டிஎன்சி என்றதை டிஎன்டி, எம்பிசி டிஎன்டி ஆக கொண்டு வந்தார்கள். ஆனால் 2021ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரைக்கு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் உசிலம்பட்டியிலே தேர்தல் வாக்குறுதியாக சொல்லுகின்றார். இந்த எடப்பாடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களே, அவர்கள் இந்த மக்கள் கேட்கக்கூடியது என்ன? ஒற்றை சான்றிதழ் கேட்கிறார்கள். இதை கொடுக்கிறதுல என்ன தடை இருக்கிறது என்று கேட்டார். அதை இன்னைக்கு இந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே வைத்துக் கொண்டு ஸ்டாலினிடம் கேட்கிறோம், ஏன் ஒற்றை சான்றிதழ் கொடுப்பதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது? எது தடையாக இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு? இவர் 2021 திருநெல்வேலி பரப்புரையின் போது சொல்றார். அந்த பரப்புரையில் இவர் என்ன சொல்றார்? இவர் வெற்றி பெற்றதற்கு அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திருநெல்வேலியிலே சொல்றாரு, நான் ஒற்றை சான்றிதழ் கொடுத்து விட்டு தான் வந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட பித்தலாட்டம்! திராவிடம் என்றாலே பித்தலாட்டம். 420 கவர்மெண்ட், மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாங்கம் என்பதற்கு இந்த சான்றிதழை ஒரு சாட்சி. டிஎன்டி டிஎன்சி ஒரே சான்றிதழ் அடிச்சுட்டு வந்துட்டான். நம்ம என்ன கேட்டோம்? தமிழ்நாட்டிலும் டிஎன்டி, இந்த நாட்டை தாண்டாலும் டிஎன்டியா இருக்கணும்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அவன் ஒரு 2 சான்றிதழ் ஒரே சான்றிதழ் அடிச்சுட்டு கொண்டு வரான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, இந்த மக்கள் யார் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. முதல்ல பிசிஆர் சட்டத்தை பற்றி பேசுறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் 9ஆம் கிளாஸ் படித்த ஒரு ஊமை பையனுக்கு இந்த பிசிஆர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் நோக்கம் என்ன? வாய் திறந்து என் சாதியை இழிவாக பேசினார் என்பதற்காகத்தான் இந்த வன்கொடுமை சட்டமானது போடப்பட வேண்டும். அந்த சட்டம் ஒரு ஊமையின் மீது போடப்படுகிறது என்று சொன்னால், இந்த சட்டம் எந்த அளவிற்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காகத்தான் பிசிஆர் சட்டத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று கேட்கிறோம். எடுத்துடணும். அது சட்டமேதை அம்பேத்கர் என்ன சொன்னார்? 10 ஆண்டு காலத்தில் இவர்கள் வாழ்வியல் முன்னேறிவிட்டால் அந்த சட்டத்தை நீக்கலாம் என்று சொன்னார். ஆனால்
இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை ஆண்டுகளை இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக பல்வேறு பட்டியலினர் பறையறியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டின் முதல் குடிமகனாக வந்த பொழுதும் இன்று வரைக்கும் இந்த வன்கொடுமை சட்டம் நீக்கப்படவில்லை. பிசிஆர் ரவுடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் பிசிஆர் ரவுடிகள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கடையில போய் வரி கேட்கிறார், தரலைன்னா நான் சாரிய சொல்லி வந்தான்னு கடைக்கார மேல வழக்கு. காவல்துறை வந்து விசாரிச்சு இல்ல நீங்க அப்படி எல்லாம் நடக்கலன்னு சொன்னா அந்த காவல் ஆய்வாளர் மீது பிசிஆர் வழக்கு. சரி, பிசிஆர் வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி காவல் ஆய்வாளர் சொன்னா டிஎஸ்பி தான் இதுக்கு எஃப்ஐஆர் போடணும். அந்த டிஎஸ்பி 24 மணி நேரத்தில் போடணும். அந்த 24 மணி நேரத்தில் போடவில்லை என்று சொன்னால் டிஎஸ்பி மேல வன்கொடுமை சார்ந்த வழக்கு. இது என்ன சட்டம்? இன்றைக்கு அரசு ஊழியர்கள் நிம்மதியாக வேலை செய்ய முடியவில்லை. அரசு ஊழியர்கள், காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் நிம்மதியா வேலை செய்ய முடியல. சேலத்தில் காவல் நிலையம் பக்கத்தில் ஒரு இடத்தை ஆக்குபை பண்றான். விடுதலை சிறுத்தை கட்சி போட வச்சு ஒரு இடத்தை ஆக்குபை பண்றான். இத போய் அந்த காவல் நிலையத்தில் அந்த பையன் கம்ப்ளைண்ட் பண்றான், ஒரு கவுண்டர் வீட்டு பையன். அதற்கு காவல் நிலையத்துக்குள்ளே வழக்கு போட்ட அந்த ஆய்வாளர்களை அடிக்க பாயிறான். சரி, அவன் அடிக்க பாய்ஞ்ச உடனே கமிஷனர், எஸ்பி எல்லாம் வந்துட்டாங்க. எஸ்பி எல்லாம் வந்து உதவி ஆய்வாளர் கண்காணிப்பாளர் வந்து அவனை ஒரு பொட்டு கூட கண்டிக்காமல் சிறையிலே அடைத்தார்கள். அவன் வெளியே வருகின்ற பொழுது இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு வந்தது போல பல ஆயிரம் பேர்களை திரட்டிக் கொண்டு காவல் நிலையத்தினுடைய வாசல் வழியாக வந்து காவலர்களை அசிங்கமா பேசுறான், காவலர்களை அச்சுறுத்துறான். இப்ப வாழ சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். ஆனால் அதை கேட்டு கண்ணிருந்தும் குருடாக, வாயிருந்தும் ஊமையாக, காதிருந்தும் செகடாக நின்று கொண்டிருந்தது அன்றைக்கு காவல்துறை. ஒண்ணு செய்ய முடியல. மேடையில் நின்றுகிட்டு பேசுறான், நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்கள் ரவுடிகள், நாங்கள் ரவுடிகள், எங்களை ஒரு மயிலும் பிடிக்க முடியாது பேசுறான். இதை நான் பேசுறான். இதையும் கேட்டுட்டு காவல்துறை அமைதியா இருக்குன்னா இந்த கொடிய சட்டமான வன்கொடுமை சட்டம், இந்த சட்டத்தினால்தான் இந்த நாட்டிலே சட்ட ஒழுங்கு சீரழிகிறது. மேலூரிலே ராம் பிரசாத் என்ற ஒரு பையன் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த பையனுக்காக ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூடி மேலூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் யாரும் எந்த சாதியையும் குறிப்பிட்டு பேசவில்லை. நான் எப்போதும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை கண்டிப்பேன். ஏனால் அவன் தர்மத்துக்கு எதிராக இருப்பவர்கள். அவர் கட்சி பேரை பயன்படுத்தியதற்காகவே என்னோடு மேடையில் இருந்த அனைவரின் மீது வன்கொடுமை சட்ட வழக்கு போடப்பட்டிருக்கு ஆன்லைன் மூலமாக. அது நீதிமன்றத்துக்கு போனா தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த கேஸ், அது வேற விஷயம். ஆனால் 3 நாளைக்கு முன்பாக ஒரு பட்டியலினத்து பையன் அடித்து கொலை செய்யப்படுகிறார். எங்களுடைய கூட்டத்தில் நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவு, இறந்தவன் குடும்பத்திற்கு வீடு வழங்க வேண்டும், அந்த குடும்ப மனைவிக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும், நிதி வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் 5000க்கு மேற்பட்டவர்கள் கூடி பேசினோம். ஒன்னும் நடக்கல. 3 நாளைக்கு முன்பாக ஒருத்தர் பட்டியலின ஒருவன் அவர்கள் சமூகத்தினால் அடித்துக் கொள்ளப்படுறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாற்று சமுதாயம் அடிக்கல, அவர்கள் சமூகத்தினால் சேர்ந்தவர்கள் அடித்து கொலை செய்யப்படுறார். அந்த நபருக்கு அரசு வேலை, உடனடியாக 5 லட்சம் பணம், குடும்பத்துக்கு அந்த நிலப்பட்டா, அரசு வீடு வழங்கப்படுகிறது. இதுதான் சமூக நீதி ஆட்சியா? இதுதான் சமூக நீதி நாடா?
சமூக நீதி பேசக்கூடிய தகுதி தராதரம் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டா? நாங்கள் அன்றைக்கு கேட்கிறோம் கோரிக்கையாக. நாங்கள் கோரிக்கையாக என்ன கேட்கிறோம்? அந்த கொலை செய்த குற்றவாளிகளே இன்னும் 3 பேர் வெளியே இருக்கிறான், அவனை பிடிச்சு நீங்க குண்டாசுல போடணும்னு சொல்றோம். 5 பேரை காவல்துறை கைது செய்து குண்டாசுக்கு டிஎஸ்பி எழுதிட்டு போனா எஸ்பி கைது போட மாட்டார். நான் குண்டாசு போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால்